இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அடிக்கடி நம்ம வந்து சொல்லுவோம், நான் வந்து இந்த கதையுடைய பேர் தமிழும் சரஸ்வதியும் இருக்கிறதுக்கு பதிலாக அர்ஜுனும் ராகினியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயங்களில் இப்போ யோசிச்சா வந்து கார்த்தியும் வசுவும் கூட இருக்கலாம். தமிழும் சரஸ்வதிங்கிற தவிர என்ன பேரை வேணாலும் இருக்கலாம். வந்து கோதை பேரை மட்டும் வச்சிடாதீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு அம்மாவும் வந்து ஒரு மட்டியா, பிள்ளையும் வந்து ஒரு மட்டியா, இவ்வளோ முட்டாளா, மூடத்தனமாக, கிறுக்குத்தனமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இத்தனை வார்த்தைகளை சொல்லியும் எனக்கு பத்தலம் தான் தோணுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான எரிச்சலான எபிசோடு. ஏற்கனவே டிஆர்பியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேகனா கதையை கொண்டு வந்து அவசரமாக முடிச்சு திருப்பி சரஸ்வதியை வேற கம்பி என்ன வச்சு சரஸ்வதியை அவ்வளோ கொடுமைப்படுத்தி காயப்படுத்துறதை மட்டும் 100 தடவை காமிச்சிட்டு அந்த வார்டனே அப்படியே விட்டுட்டு இது காரணம் அர்ஜுன் தான் தெரிஞ்சும் அவர் அப்படியே விடுற அளவுக்கு யாராச்சும் எந்த ஒரு ஆளாச்சும் இருப்பாங்களா? அந்த பாஷா படத்தை சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கட்டி போட்டு அடிச்சிடுவார் ஆனந்தராஜ். ஒன்றா தலைவர் அங்கே அழுதுட்டு தலைவர் வாயில் ரத்தம்லாம் வெடியே உட்காந்துருப்பார். எல்லாம் சுற்றி அழுவாங்க. அப்போ எவ்வளோ அடித்தாலும் வாங்குறீங்களே, உங்களுக்கு கோவமே வராதா, உங்களுக்கு கோவமே வராதா அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறீங்களே, கோவமே வராதா உங்களுக்கு, சரியான முட்டாளுங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோதையும் தமிழையும் பார்த்தா வந்து யோசிக்க தோணுது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கார்த்தியை போட்டு அந்த திட்டுறாரு. அது ஏதோ விளையாட்டு திட்டுறாருன்னு நினச்சா நிஜமாவே கோவமாக திட்டுறாரு. கோவமாக திட்டிட்டு, ஏன்டா உனக்கு பொறுப்பு தான் சொல்கிறது, என்னடா ஃபீல் பண்ணுறியா, பெருசாக ஃபீல் பண்ணுறியா, தப்பு செஞ்சதை ஒத்துக்கிட்டு திருப்பி செய்யாமறா, அப்படி தான் நான் திட்டுவேன் அப்படின்ட்டு போகிறாரு. யார் அப்போ நீ எப்படிப்பா நீ இந்த கதையுடைய கேரக்டரில் நீ தான் ஹீரோன்னு எப்படி முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு தெரிலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரை சரி சமாதானப்படுத்துறதுக்கு வசூ போகிறாங்க. இந்த பக்கம் வந்து சரஸ்வதி வந்து நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பக்கம் அர்ஜுன் ஒரு ட்ராமாவை போட்டு நேராக பாதி காரை கொண்டு வந்து வாசலை நிறுத்தி பாதியிலே வர வீட்டுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எல்லா ஆர்டரும் போச்சு, எங்களுக்கு வேலையே இல்லை, நான் கம்பெனியை இழுத்து மூடி திருப்பி அவங்களுக்கே கம்பெனியை கொடுத்து வேறு வேலைக்கு தேலான் இருக்கேன். உங்கள் அண்ணன் தான் இப்படி பண்ணிட்டார், வேணும்னு நம்ம நல்லா பண்ணாலும் மிரட்டி அந்த ஆர்டர் அவர் கையில் வாங்கிட்டார். உங்கள் அண்ணனுக்கு மிரட்டவே தெரியாது. உங்கள் அண்ணன் இல்லாட்டி கெஞ்ச தான் செய்வார். சார் ப்ளீஸ் சார், சரஸ்வதி பாவம் சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பார். ஸோ இதில் இந்த சமயத்தில் போய் சொன்ன உடனே ராகினி அப்படிலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாரே அப்படின்னா அதில் அபி வேறு சொல்கிறாங்க, அது ஆர்டரே அவர்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட வந்துச்சு, நீங்கள் ஒழுங்காக பண்ணணும், அவர்கிட்ட போயிருக்கு அப்படின்னா உனக்கு என்ன வேலைங்க அப்படிங்கிறாங்க. இதுவே ஒரு 10 தடவை நடந்துருக்கும். இதே மாதிரி போர் அடிக்காதா எழுதும் போதே, இதே விஷயத்தை நம்ம ஏற்கனவே பல தடவை பண்ணிட்டோமே, திருப்பி ஒரே விஷயத்தை பண்ணுறோமே, எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே அப்படின்னு தோணாதா அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ உடனே இப்போ ராகினி என்ன பண்ணுறாங்க, வா ஒரு சூறாவளி கிளம்பியதே நான் போய் கேட்குறேங்க அண்ணன்ட்ட அப்படின்னு போகிறாங்க. எந்த மூஞ்சி வச்சுட்டுமா போவேன்னு கேட்டால், வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க, சொத்தெல்லாம் பிடுங்கி விட்டு அனுப்பி விட்டீங்க, அவங்க ரோட்டில் கிடந்தாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படல, அவங்க பிள்ளையை சபிச்சிங்க, இவங்களுக்கு பொய் கேஸ் போட்டு விட்டீங்க, எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணதுனால நடந்தது, அவ்வளோத்தையும் வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே கார்த்தி கொஞ்சம் கோவப்படுவான், ஏதாவது தப்பாக நினைப்பான், தமிழும் இவ்வளோ கோவப்பட்டிருக்க தேவையில்லை அப்படின்னு இந்த பக்கம் நடேசனும் கோதையும் பேசிகிட்டு இருக்கேன். அங்கே வந்து எங்களை அழிக்கணுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கத்திட்டே வராங்க ராகினி. ஆமாம், உன்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இப்போ திருப்பி வந்து பார்த்தா வந்து பரிதாபமாக ஒரு முகத்தை வச்சுக்கிறாங்க ராகினி. என்னென்ன ஒன்றை தானே கேட்கணும், எங்கள் ஆர்டரை பிடிக்கிட்டல, எங்களை நல்லா இருக்கவே விட மாட்டியா, நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா, அது எங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்லாம் கெடுத்து விட்ட அப்படின்னா, உங்கள் கம்பெனி இல்லை, அது அம்மாவும் அப்பாவும் ஆரம்பித்த கம்பெனி, அந்த கம்பெனியோட பேரே கெடுக்கிற மாதிரி இவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒழுங்காக ஆர்டர் குவாலிட்டி கொடுக்கல, ஒரு சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி பண்ணிட்டான். அதனால தான் அந்த ஆர்டர் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ நாங்கள் என்னதான் செய்யுது, எங்களுக்கு வேற வழியே இல்லையா, நாங்கள் நடுத்தருக்கு வந்து நிற்கிறோமா, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, எங்களுக்கு நீங்கள் உங்களை விட்டால் யார் இருக்காங்க, அடித்து துரத்தமோ தெரில, அவள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு எப்படி வந்து கேட்க முடியும். அந்த கேரக்டரை பார்த்தாலும் நமக்கு புரியல. ராகிலாம் பார்த்தா சை அப்படின்ற மாதிரி இருக்கிறதே நமக்கு ஒன்று நம்ம சொல்லியிருக்கோம்ல, எல்லா சீரியலையும் சேர்த்து அனாயிங்கான எரிச்சலான கேரக்டர் 4-5 பேர் வச்சாங்கன்னா அது ராகினியோட கேரக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதில் வேறு அவங்க இப்படி பேச உடனே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோதையுடைய பரிதாபம் முகத்த வச்சுக்கிறாங்க. சேப்பா அவன் இல்லை அப்படின்ட்டு. இப்போ தான் போன வாரம் தான் மனசாட்சி இல்லாமல் அந்த அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து உங்களுடைய மனைவியை வயிற்றில் குழந்தையோடு இருக்கவங்கள ஜெயிலில் வச்சு டார்ச்சர் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயங்களை பண்ணவங்கள போய் கொடுமைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போதே அடுத்து உடனே இப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து இதெல்லாம் வேணானே அப்படின்னா கார்த்தி சொல்கிறார், இது வந்து சரியில்லை, அவனுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ண வேணாம், அவன் நம்மளை நடுத்தருக்கு தள்ளணும், அவன் வந்து இப்போயும் என்ன பண்ணான்னு தெரியும் உங்களுக்கு, அந்நிய கஷ்டப்படுத்த என்ன பண்ணான்னு தெரியும் உங்களுக்கு, தயவு செஞ்சு அவனுக்கு ஆர்டரை கொடுக்காதீங்க அப்படின்னா, பெங்களூர்லேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் வேண்டிய இருக்குல்ல, அதை கொடுத்துரு அப்படின்னு நம்மச்சிட்ட சொல்லிட்டு ஒன்றை மாதிரி யோசிக்காமல் எதையும் முடிவு பண்ணடா, நான் யோசிச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு தமிழில் வேற திருப்பி காத்திட்டு கோவப்பட்டு போகிறாரு. மட்டி 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 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஸோ இப்போ அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே போய் ஆர்டரை வந்து கொடுத்து உங்களுக்கே ஆர்டர் கொடுக்குறேன்ட்டாங்க, பெங்களூர் ஆர்டர் அப்படின்னா இதெல்லாம் என் பிளான் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆர்டரும் கிடச்சிருச்சு, கம்பெனி நடத்திட்டு அவங்க வீட்டுக்குள்ளார போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அவங்க வீட்டில் இருக்க ஆடுங்களை வச்சு அவங்கள சாய்க்க போகிறோம் அப்படிங்கிறாரு அர்ஜுன். இதுவும் திருப்பி வாசலுக்கு வந்துட்டாங்க. திருப்பி வீட்டில் உள்ள ஒரு விஷயம் பேசுவாங்க, வாசலுக்கு வந்து திருப்பி எல்லாரும் சேர்ந்து கும்பலாக பேசுவாங்க. எந்த சந்தேகமும் ராகினிக்கு வராது, ஏன்னா ராகினி ஒரு மட்டிங்கிறதோட இன்றைக்கி அந்த ஒரு போர்ஷன் முடியுது. இந்த பக்கம் கார்த்திக் கரெக்டாக கேட்குறாரு, அவனை போன தடவை காப்பாற்றி கூட்டு வந்தேன், அவன் என்ன செஞ்சான் நம்ம குடும்பத்துக்குன்னு தெரியும், திருப்பி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிறாங்க, இது வேணான்னு சொன்னான்னு கேட்க
கேட்க மாட்டாங்க, என்னை போட்டு திட்டுறாங்க, எல்லாரும் முன்னாடி திட்டுறது எனக்கு பழகிடுச்சு, நான் அவசரப்பட்டு முடிவெடுப்பேங்குவாங்க. இப்போலாம் நான் அப்படி எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் என்னை போட்டு என்னையே திட்டுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவர் சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் தமிழுங்கிற கதாபாத்திரத்தை பற்றியும் இந்த அளவுக்கு முட்டாளாக தன்னோட மனைவியை ஜெயிலில் போட்டு பிரச்சனை பண்ண ஒருத்தருக்கு உதவி அடுத்த நாளே பண்ண முடியுமா, இல்லை இது ஏதாவது பிளானாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ் கொஞ்சம் பேக்கு தானே அப்படிங்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அடிக்கடி நம்ம சொல்லுவேன், நான்